வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கிற ரெக்குயர்மெண்ட்ஸை அனலைஸ் பண்ணுறது, அது எப்படி கேதர் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கான்செப்ட், கவனிங்க. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்க்கலாம். சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் அனலைசிஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங், டாக்குமெண்டிங் அண்ட் மேனேஜிங் த நீட்ஸ் அண்டு requirements of stakeholders for a software system. Stakeholdersனா யார்? அந்த கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வெளியில் இருக்கிற கஸ்டமர்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்களுடைய தேவை என்ன, அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, ஓகேங்களா, அதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும், அப்புறமா அதை டாக்குமெண்டேஷன் பண்ணிடணும், ஃபைனலாக மேனேஜ் பண்ணணும். ஓகேங்களா, இப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் அனாலிசிஸ். சரி, இதில் அப்படி என்ன தான் இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா, இட் என்ஷூர்ஸ் தட் டெவலப்பர்ஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஹாவ் எ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் த சிஸ்டம் இஸ் சப்போஸ்டு டு டூ. இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னா அது எதுக்கு பண்ணுறோம், ஓகேங்களா, அது எப்படி பண்ணுறோம், இது எல்லாமே அதை இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறவங்களுக்கும் தெரியணும், அங்கே வேலை செய்கிற அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் தெரியணும், கஸ்டமர்ஸ்க்கும் புரியணும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். ரெக்குயர்மெண்ட் அனாலிசிஸ் ப்ராசஸ். ஸோ ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது, ப்ராசஸ். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்டிங் த கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் எண்ட் யூசர். முதல்ல யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் யார்? கிளைண்ட்டு, லாஸ்ட்டில் யூஸ் பண்ணுறவங்க அந்த எண்ட் யூசர்ஸ், பிஸ்னஸ் அனலைஸ் பண்ணுற அனலிஸ்ட்டு, ப்ரோக்ராம் டெவலப்பர்ஸ், டெஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ். முதல்ல இவங்கள ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இவங்களுடைய ரோல் என்ன, இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இவங்களுடைய இன்வால்மெண்ட் எவ்வளவு இருக்குது ப்ராஜெக்டில், இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் மொதல் விஷயமாக. ரெண்டாவது, அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராஜெக்ட் கோல். இந்த சாஃப்ட்வேருடைய பர்பஸ் என்ன அதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எங்கேயாவது ப்ராப்ளம் அரைஸ் ஆச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட், தேர்ட் பாயிண்ட், கேப்சர் ரெக்குயர்மெண்ட்ஸ். சரி, ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு எங்கே கிடைக்கும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இன்டர்வியூ வைக்கணும். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் உட்கார வச்சு இன்டர்வியூ எடுக்கலாம், சர்வே எடுக்கலாம், கொஷின்ஸ் ரைஸ் பண்ணலாம், அப்சர்வ் பண்ணலாம், ஒர்க் ஷாப் பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதை வச்சு நம்ம அடுத்தடுத்து அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷனல் நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸையும் நம்ம கேதர் பண்ணணும். அது என்ன சார் ஃபங்க்ஷனல் நான் ஃபங்க்ஷனல்னால்? ஸோ இந்த ரெக்குயர்மெண்ட் கிளாஸிஃபிகேஷனில் பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் நம்ம எதை சொல்லுவோம்னா வாட் த சிஸ்டம் ஷுட் டூ. இப்போ இந்த சிஸ்டம் என்ன பண்ணும், ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ்னால் இப்போ இந்த ப்ராசஸ் நடக்கிற பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, யூசபிலிட்டி எப்படி இருக்குது, ரிலையபிளாக இருக்கா, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ். பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னதுன்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஹையர் லெவலில் என்னெல்லாம் தேவை, அது பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட். யூசருக்கு என்ன தேவை, ஸ்பெசிஃபிக் நீடு ஃப்ரம் எண்ட் யூசர் பர்ஸ்பெக்டிவ். அதாவது இப்போது ஒருத்தர் வந்து ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காருன்னா அவருடைய ரெக்குயர்மெண்ட்ஸ், அவருடைய எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ், டீட்டெயில்டு டெக்னிக்கல் நீடு. ஸோ ஒரு சிஸ்டம்க்கு என்ன ரெக்குயர்மெண்ட் வேணும், ஒரு பர்ஃபெக்டான டெக்னிக்கல் சப்போர்ட் இருந்தால் தான் இந்த ப்ராஜெக்டை ஈஸியாக பண்ணி முடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் பிரித்து காமிச்சாச்சு. இன்டர்பிரெட் அண்ட் டாக்குமெண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வாங்கியாச்சு, இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அப்புறமா அது ஒரு டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணிவிடுவோம். ட்ரான்ஸ்லேட் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்புட் இன்டு ஸ்ட்ரக்சர்டு, கிளியர் அண்டு அன்ஆம்பிகுவஸ் ரெக்குயர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ரெக்குயர்மெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்டேருந்து வந்திருக்கும், ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லேருந்து வந்திருக்கும். அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை ஒரு ஃபார்மேட்டாக அதை நம்ம என்ன பண்ணணும், ரெக்குயர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும், தப்பு இல்லாமல் தான் அன்ஆம்பிகுவஸ். அதுக்கு என்ன பண்ணலான்னா சில மாடல்ஸை பயன்படுத்தலாம், டயக்ராம் வரையலாம், யூஸ் கேஸ் டயக்ராம்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி புரிகிற மாதிரி அதை ஒரு அழகாக பர்ஃபெக்டாக தப்பில்லாத அன்ஆம்பிகுவஸ் ரெக்குயர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக உருவாக்குறது இந்த ஸ்டேஜ். ஃபைனலாக எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ எஸ்ஆர்எஸை ஃபைனலைஸ் பண்ணி சைன் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அதாவது கம்பைல் ஆல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இன்டு எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட். ஸோ ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சாச்சுங்களா, ஓகேங்களா, அது பர்ஃபெக்டாக கொண்டு வந்தாச்சு. இது எல்லாமே டாக்குமெண்டேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு எஸ்ஆர்எஸ்ன்னு சொல்லுவோம் தான், சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். Review with the stakeholders to validate
அக்யூரசி அண்ட் கம்ப்ளீட்னஸ். திரும்ப இந்த எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட் எடுத்துமே செக் பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க. யார்கிட்ட? எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்கிட்டையும். அப்புறம் ஒரு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு ஃபார்மல் அப்ரூவல் ஒன்று வாங்கிடுவாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது? ரெக்குவயர்மெண்ட்ஸ் முடிஞ்சோடனே என்ன பண்ணுவோம் நம்ம? டிசைன் அண்ட் டெப்ளாய்மெண்ட், அதாவது டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போவோம். நெக்ஸ்ட், சாஃப்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கேதரிங். எப்படி ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் கேதர் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது ஈஸி, எப்படி கேதர் பண்ணுறது? சரி, requirements gathering is the process of collecting the information needed to understand what stakeholders expect from a software system. Stakeholders யாரு? அதில் இருக்கிற கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டிசைனர்ஸ், டெஸ்டர்ஸ், எண்ட் யூசர்ஸ், கஸ்டமர்ஸ், இவங்க எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இவங்களுக்கு என்ன தேவை, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கேதர் பண்ணுவோம் ரெக்குவயர்மெண்ட்ஸ். It involved engaging with the users and stakeholders to define system functionalities and constraints before development begin. So project develop பண்ணுறதுக்கு முன்னாடி சிஸ்டம்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன தேவை, அதெல்லாமே யூஸருக்கும் தெரியணும், அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரி, ரெக்குவயர்மெண்ட்ஸ் கேதரிங் ப்ராசஸ். அதுக்கு முதல்ல ரோல்ஸை அசைன் பண்ணணும். ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸ்க்கும் ஒவ்வொரு ரோலை அசைன் பண்ணுவாங்க. ஐடென்டிஃபை டீம் மெம்பர்ஸ் இன்வால்வ் இன் த ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டீமில் யார் பிஸ்னஸ் அனலிஸ்ட், யார் ப்ராஜெக்ட் மேனேஜர், யார் டெவலப்பர், யார் சப்ஜெக்ட் மேட்டரில் ரொம்ப எக்ஸ்பர்ட், இது எல்லாமே தனித்தனியாக பிரித்து அவங்களுக்கு ரோல்ஸ் அசைன் பண்ணணும். அசைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து நம்ம என்ன பண்ணோம், ப்ராஜெக்டுக்குள்ளே வச்சுக்கணும். நெக்ஸ்ட், மீட் வித் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட மீட் பண்ணி ரெக்குவயர்மெண்ட்ஸை கேதர் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம், மீட்டிங் வைக்கலாம், இன்டர்வியூ நடத்தலாம், ஒர்க் ஷாப் பண்ணலாம். ஓகேங்களா? பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா அது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூடயும் கனெக்ஷன் வச்சு ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் கேதர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பெஸ்ட் ஐடியா கேதரிங்க்கு. நெக்ஸ்ட், கேதர் அண்டு டாக்குமெண்ட். யூஸ் மெத்தட்ஸ் லைக் சர்வே, பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ், அப்சர்வேஷன்ஸ், டாக்குமெண்ட் அனாலிசிஸ். இந்த மெத்தட்லாம் பயன்படுத்தி ரெக்குவயர்மெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணணும் ஒரு பர்ஃபெக்டான ஃபார்மேட்டில். என்ன ஃபார்மேட்டை? நீங்கள் ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா ரெக்குவயர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் பயன்படுத்தலாம், டாக்குமெண்டேஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட், லிஸ்ட் அசம்ஷன்ஸ் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ். கிளியர்லி டாக்குமெண்ட் எனி அசம்ஷன்ஸ் மேட் டியூரிங் த கேதரிங் ப்ராசஸ். அதாவது யூசர்னுடைய நாலேஜ் திடீர்னு வந்து ப்ராஜெக்ட் நடக்கும்போது கிடைக்கும். யூசர் என்ன பண்ணுவார்னா, எனக்கு இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அப்படி இல்லைன்னா சிஸ்டம் என்விரான்மெண்ட், நிறைய விஷயங்கள் எல்லாமே அசம்ஷன்ஸ் நடுவில் எடுக்கிற மாதிரி இருக்கும் ப்ராஜெக்டில். அது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எதெல்லாம் ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ், எதெல்லாம் நான் ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ், இது எல்லாமே தனித்தனியாக பிரித்து காமிச்சிருக்கணும். ஃபைனலாக அப்ரூவல் வாங்க போகிறோம். அது எப்படி வாங்கணும்னா, அதுக்கு முதல்ல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட ரிவ்யூ வாங்கிட்டு அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா எல்லா பார்ட்டிஸ் கூடயும் செக் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்முலா அப்ரூவல் வாங்கிட்டோம்னா அடுத்த பேஸுக்கு போயிடலாம். இப்போ மானிட்டர் ப்ராசஸ். ஒவ்வொரு ரெக்குவயர்மெண்ட்ஸும் மானிட்டர் பண்ணுவாங்க. அதாவது நம்ம கலெக்ட் பண்ண ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே எண்ட் யூசர் கேட்ட மாதிரி இருக்கா செக் பண்ணுறது. மேனேஜ் சேஞ்சஸ் டு ரெக்குவயர்மெண்ட்ஸ் யூஸிங் எ சேஞ்ச் கண்ட்ரோல் ப்ராசஸ். இப்போ ரெக்குவயர்மெண்ட்ஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம இப்போவே அந்த டாக்குமெண்டேஷன்லேயே அப்ரூவல் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம என்ன பண்ணலாம்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கும், ப்ராஜெக்ட் எக்ஸ்டென்ஷன் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணுவோம், கேதர் பண்ணுவோம். ஸோ அனலைஸ் பண்ணி எப்படி கேதர் பண்ணுறது, அதுதான் இத்தனை பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.